எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான வார்த்தை இது. இதை சொல்லும் பொழுதே மனதுக்கு ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம். அதற்காகத்தான் கவிஞன் பாடினான், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. இந்த உலகத்தில் அத்தனை உயிர்களுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை அம்மா. உடல் தந்தாய், உதிரம் தந்தாய், உயிர் தந்தாய், இந்த இப்பிறவிக்கு ஒரு உறவும் தந்தாய் நீ. அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் பாசம், அம்மா என்றால் நேசம். அந்த அம்மா நம் உயிருக்கு சமமானவர். அந்த உயிருக்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களை சிந்திக்க வைப்பதற்காக ஒரு சிறு உண்மையான எனது அனுபவத்தை, எனது நண்பன் கூற கேட்ட அந்த உண்மை சம்பவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஒரு சிற்றூர். அங்கு விவசாய தொழில் செய்து கொண்டிருந்த கண்ணன் சின்னத்தாயி என்பவர்களுக்கு மகனாக பிறக்கின்றான் நம் கதையின் கதாநாயகன். எல்லோரையும் போலவே அவனை சீராட்டி பாராட்டி பாலூட்டி வளர்க்கின்றான் அந்த தாய். மகனும் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றான். பள்ளிக்கு செல்லக்கூடிய பருவம். தாய் அவனை கொண்டு போய் முதல் வகுப்பிலே சேர்த்து விடுகின்றாள். அந்த சமயத்திலே, அதாவது தனது மகனுக்கு 6 வயதில் இருக்கும் பொழுது அவளுடைய கணவர் இறந்து விடுகின்றார். அந்த ஊரில் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அவளுக்கென்று உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை. இவளுக்கென்று இருப்பதோ அவளது மகன் மட்டுமே. அவனும் சிறு வயது பையன். ஆனால் பையன் படு சுட்டி, படிப்பிலே மிக கெட்டி, மிகவும் நன்றாக படிக்கின்றான். அவனது படிப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன அவனது தாய் தனது மகனை எப்பாடுபட்டாவது நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும், மிக பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். வசதியோ கம்மி, வாழ்க்கையோ கஷ்டம். ஆனால் தன் மகனுக்காக அவள் எந்த கஷ்டத்தையும் அனுபவிப்பதற்கு தயாராகின்றாள். அந்த சிறு வயதிலேயே தனது தாயின் அந்த கஷ்டத்தை உணர்ந்தோ என்னவோ தெரியவில்லை, அந்த பையன் மிகவும் நன்றாக படிக்கின்றான். பள்ளி பருவத்திலே பள்ளியில் முதல் மாணவனாக தனது தாயின் சிரமத்திற்கு, தன் தாயின் வலிக்கு மருந்திடுவது போல அவனுடைய படிப்பு அவளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமைகின்றது. அவர்கள் ஊருக்கு அருகில் உள்ள பள்ளியிலேயே 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து முடிக்கின்றான். அதற்கு மேல் படிக்க வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் போல அந்த பள்ளி ஆசிரியர் ஒருவர் உதவிக்கு வருகின்றார். இவனது படிப்பை பார்த்து பிரமித்து போன அவர் அந்த தாய்க்கு இவனுடைய மேல் படிப்புக்காக வழிகாட்டுகின்றார். அந்த ஆசிரியரின் வழிகாட்டுதலை பின்பற்றிய அந்த தாய் இவனை ஒரு கல்லூரியிலே சேர்த்து விடுகின்றார். கல்லூரி படிப்பிற்கு மிகப்பெரிய செலவு இல்லை என்றாலும் அவனது புத்தகத்திற்கோ மற்ற போக்குவரத்து செலவிற்கு அவனுக்கு பணம் வேண்டுமல்லவா? யோசிக்கின்றாள். கடைசியில் தான் ஞாபகம் வருகின்றது, தனது கணவர் இறந்த பிறகு கலட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த தாலியின் தங்கத்தை விற்று அவனை படிக்க வைக்கின்றாள். அந்த பணத்தை வைத்து அவனும் 3 வருடம் படித்து விடுகின்றான். தாய் வயல்காட்டு வேலைக்கு செல்கின்றார். அந்த வருமானத்தை வைத்து இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பையன் நல்ல முறையில் மேல் படிப்பை முடிக்கின்றான். முடித்தவுடன் அவனுக்கு அவனது திறமையால் ஒரு மத்திய அரசின் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கின்றது. அந்த வேலை பார்க்கும் நிறுவனத்திலும் அவனுக்கு நல்ல பெயர், அடுத்தடுத்து அவனுக்கு பதவி உயர்வும் கிடைக்கின்றது. ஈன்ற பொழுதினில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு தான் பெற்ற அந்த நேரத்தை விட, தான் மகனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட, தனது மகனின் படிப்பின் பொழுதும், படித்துவிட்டு கிடைத்த வேலையின் பொழுதும், வேலையில் அவன் அடுத்தடுத்து செல்கின்ற அந்த பதவி உயர்வுகளை பார்த்ததும், அவனை பற்றி மற்றவர்கள் பாராட்டி பேசும் பொழுதும் அந்த தாய் மிகுந்த ஆனந்தம் அடைகிறாள். மகனுக்கு திருமண வயது வந்துவிட்டது. எனவே பெண் பார்க்கும் படலம் ஆரம்பமாகின்றது. இந்த பையனுடைய பதவி, அவன் வாங்குகின்ற சம்பளம், இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பெண் தருவதற்கு தயாராகின்றார்கள். தாய் பார்க்கின்றால், நாம தான் கஷ்டப்பட்டு கிடக்கிறோம், இந்த கிராமத்தில் கடந்து இந்த விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு தனது மகனாவது நன்றாக இருக்கட்டும் என்று எண்ணி அதற்கு சம்மதித்து தனது மகனுக்கு திருமணம் முடிக்கின்றாள். திருமணம் நல்ல விதமாக முடிந்தது. தனது வேலை நிமித்தமாக மகன் நகர்ப்புறத்திலே தனது மனைவியோடு குடியேறுகின்றான். அவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது. அப்பொழுது இந்த தாய் தனது மகன், பேர குழந்தை, மருமகள் அனைவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் சொல்லிவிட்டு, நான் சென்று என் மகனை பார்த்துவிட்டு
பேரனுடன் ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் தங்கிவிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா புறப்பட்டு செல்கின்றாள். அங்கு சென்றவுடன் தான் அவளுக்கு அந்த பேரிடி காத்து கொண்டிருக்கின்றது. அந்த மருமகள் பணக்காரி அல்லவா? இந்த ஏழ்மை தாயின் தோற்றத்தை கண்டு விவசாய குடும்பத்திலே பிறந்த இந்த அபலையின் பேச்சுக்களை பார்த்து அவள் எரிச்சல் அடைகிறாள். இந்த அபலையின் கிராமத்தில் உள்ளவர்களுக்கே உரித்தான அந்த பேச்சை கண்டு எரிச்சல் அடைகிறாள். 3 நாட்கள் கூட தனது மருமகளிடம் இந்த தாயால் இருக்க முடியவில்லை. 3வது நாளே இந்த தாய் புறப்பட்டு விடுகின்றாள். தனது மகனிடம் சொல்லுகின்றார், நான் ஊருக்கு கிளம்புறேன்ப்பா, என்னால் இருக்க முடியலை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் விவசாயத்தையாவது பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புகின்றாள். தனது மனைவியின் குணத்தை நன்றாக புரிந்து வைத்திருந்த அந்த பையன் இதற்கு மேல் தனது தாயிடம் எதுவுமே கேட்காமல் சிலவிற்கு பணத்தை கொடுத்து அனுப்பிவிடுகின்றான். அவளும் ஊருக்கு திரும்புகின்றாள். ஊரில் உள்ள அக்கம் பக்கத்தினர் கேட்கின்றார்கள், என்ன சின்ன தாயி, போய் ஒரு 3 மாதம் 4 மாதம் இருந்துட்டு வரேன்னு போனேன், போய் 3 நாளில் திரும்பிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுதும் அந்த கள்ள கபடமற்ற அந்த தாயின் மனம் தனது மகனையோ மருமகளையோ விட்டு கொடுக்காமல் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நாம கிராமத்திலே பிறந்து வளர்ந்துட்டோம், அங்கே இங்கேன்னு ஓடி ஆடிக்கிட்டு இருப்போம், டவுனில் ஒரே இடத்துல என்னால் உட்கார்ந்து நேரத்தை கழிக்க முடியவில்லை, அதனால தான் உடனே திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு அந்த தாய் சொல்லுகின்றார். அதையும் நம்பி விடுகின்றார்கள். அப்படியே அந்த தாயின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. மகன் மட்டும் எப்பொழுதாவது வருவார், அந்த தாய்க்கு செலவிற்கு பணம் கொடுப்பார், சென்று விடுவார். மற்றபடி தனது மகனை அழைத்து வருவதோ தனது மனைவியை அழைத்து வருவதோ கிடையாது. அந்த பெண் இந்த கிராமத்திற்கு வருவதற்கு விரும்புவதே கிடையாது. சென்றால் அவளுடைய வீட்டிற்கு மட்டும் செல்வாள். வயது மூப்பின் காரணமாக இந்த தாயும் ஒரு நாள் இறைவனடி சேர்ந்து விடுகின்றார். அந்த மகன் வருகின்றார், தனது மனைவி மக்களுடன் வருகின்றார். கடைசி நேர செய்ய வேண்டிய முறைமைகளை செய்கின்றார். செய்து முடித்துவிட்டு 3 நாட்கள் கழித்து அவரும் ஊருக்கு சென்று விடுகின்றார். அதற்கு பிறகு அவர் தனது ஊருக்கு வந்ததே கிடையாது. ஏனென்றால் அவருக்கும் இருந்தது ஒரே ஒரு சொந்தம், தனது தாய் மட்டும்தான். இப்பொழுது மருமகளின் கொடுமைகள் இவர் பக்கம் திரும்புகின்றது. ஏற்கனவே அவள் சொல்வதுதான் வேதவாக்கு. இப்படியாக பல நாட்கள் சண்டையும் சச்சரவும் பிறகு சமாதானமாக ஓடிக்கொண்டிருந்த இந்த வாழ்க்கை இவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் முழுவதும் புறக்கணிக்கப்படுகின்றார். இவருக்கு ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருந்தது. அதனால் ஒரு கால் எடுக்க வேண்டிய நிர்பந்தம். அந்த காலை எடுத்து விடுகின்றார்கள். இவர் முழுக்க நடப்பதற்கும் சரி, காலை கடனை கழிப்பதற்கும் சரி, தனது மனைவியை எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அல்லது தனது குழந்தைகளை எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அவரது மனைவியோ எந்த விதமான உதவியும் செய்யவில்லை. தட்டில் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அப்படி தூக்கி வைத்துவிட்டு சென்று விடுவார். இவரை கடைசி நேரத்தில் தனது தாயை எப்படி கவனிக்காமல் கூட இருந்து கவனிப்பதற்கு முடியாமல் வைத்திருந்தாரோ அதே நிலைமையில் அவருக்கு நல்ல பென்ஷன் வந்திருந்தும் அந்த பென்ஷன் பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு இவரை கொஞ்சம் கூட மதிக்கவும் இல்லை, மரியாதையாக நடத்தவும் இல்லை. இப்படியாக தனது கடைசி காலத்தை துன்பத்துடன் கழித்த அந்த பையனும் ஒரு நேரத்தில் இறந்து விடுகின்றார். அன்பு நண்பர்களே, நிச்சயமாக இது அந்த தாயினுடைய சாபமாக இருந்திருக்காது. ஏனென்றால் தாயானவள் தனது மகனுக்கு சாபமே கொடுக்க மாட்டாள். அவர் செய்த பாவம் அவரையே சூழ்ந்து கொண்டு நிலைமைக்கு அவரை ஆளாக்கி இருக்கின்றது என்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கின்றேன். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனவே நண்பர்களே, உங்கள் தாய் தந்தையரை அவர்களுடைய கடைசி நேரத்தில் உங்கள் கூடவே வைத்தீர்கள். தயவு செய்து அவர்களை முதியோர் இல்லத்திற்கோ வேறு ஒரு இடத்திலோ கவனிப்பாரற்று விட்டுவிடாதீர்கள். ஒரு தாயின் அருமையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எங்களை போன்று சிறு வயதிலேயே ஒரு தாயை இழந்த உங்கள் நண்பர்களிடம் கேட்டு பாருங்கள். எங்களுடைய வேதனை, சொல்லனா துயரம் எப்படி இருக்கும் என்பது உங்கள் தாய் உங்களது அருகில் இருக்கும் வரை உங்களுக்கு தெரியாது. எனவே நண்பர்களே, கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நமது தாயும் தந்தையும். எனவே அவர்களை ஓரம் கட்டி விடாதீர்கள். அவர்களை கடைசி வரை உங்கள் குழந்தையாக வைத்து கடைசி காலத்தில் பராமரியுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு செய்தியோடு சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அபு.